நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகை படகு இல்லத்தில் படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். படகு போட்டியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தம்பதிகள், ஆண்கள், பெண்கள், படகு இல்ல ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. 127வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். அரசு தாவரவியல் பூங்காவில் 11 நாட்கள் நடைபெறவுள்ள கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இதற்காக அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்ய மே 31ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. வல்லத்திராக்கோட்டையில் தர்மர் திரௌபதி அம்பாள் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு, கரிச்சான் மாடு, நடுமாடு, பூஞ்செட்டு மாடு என 4 பிரிவில் போட்டி நடைபெற்ற நிலையில் 13 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்று சாலைகளில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்றது. இந்த பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சின்னாறு அணை பகுதியில் கூட்டமாக வலம் வரும் பட்டாம்பூச்சிகள் கண்களை கவர்கின்றன. சின்னாறு அணை உபரிநீர் செல்லும் கால்வாய் பகுதிகளிலும் வனப்பகுதிகளை ஒட்டிய சாலை ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளன. மாலை நேரங்களில் இந்த பட்டாம்பூச்சிகள் மரங்கள், செடிகளில் வட்டமிடுவது காண்போர் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மைதி நகரில் அமைதியாக நடந்து சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்தியது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 தெருநாய்கள் சிறுவனை துரத்த முற்படுவதும் அந்த வழியில் வந்த பெண் சிறுவனை பாதுகாத்ததும் CCTV காட்சிகளில் பதிவாகியுள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை சின்ன சொக்கிக்குளம் சாலையில் அரசு ஊழியரின் கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிக்கந்தர் சாவடி பகுதியைச் சேர்ந்த கோபிகண்ணன் பணி முடிந்து வீடு திரும்பிய போது காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியேறியது. சிறிது நேரத்தில் தீ பரவிய நிலையில் கோபிகண்ணன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே நிலத்தை அளந்து தனி பட்டா வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த கலைமணி என்பவர் கூட்டு பட்டாவாக இருக்கும் தனது நிலத்தை அளந்து தனி பட்டா வாங்குவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் அழகப்பனை அணுகியுள்ளார். அதற்கு அழகப்பன் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் கலைமணி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்ததோடு அதிகாரிகளின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அழகப்பனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி வட்டார மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 60 லட்சம் ரூபாய் ஊதிய இழப்பும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த கூலியை விட குறைவாக வழங்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தினமும் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வேண்டுதலை நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தர்பூசணி பழங்கள் விற்பனையாகாததால் விவசாயிகள் அதனை நிலத்திலேயே வைத்து அடைத்தனர். நம்பேடு கிராமத்தில் விளைவிக்கப்பட்ட தர்பூசணிகளை வாங்க வியாபாரிகள் யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஏக்கருக்கு 60,000 முதல் 70,000 ரூபாய் வரை செலவு செய்து நடவு செய்த டன் கணக்கிலான தர்பூசணி பழங்கள் அழுகி வீணாகின. இதனால் பெரும் இழப்பை சந்தித்த விவசாயிகள் அவற்றை நிலத்திலேயே வைத்து டிராக்டர்கள் மூலம் அடித்தனர்.
மனநலம் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராமநாதபுரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கமுதி அடுத்த நெடுங்குளத்தைச் சேர்ந்த சிறுமி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து பாலியல் தொந்தரவு அளித்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் சாலை ஓர ஆக்கிரமிப்புகள் முன்னறிவிப்பின்றி அகற்றப்பட்டதால் கடையின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குமணன் சாவடியிலிருந்து மாங்காடு செல்லும் சாலையின் இருபுறமும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த கடையின் உரிமையாளர்கள் கால அவகாசம் கொடுத்தால் தாங்களே அகற்றியிருப்போம் என தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்மாற்றியில் பழுது பார்த்துக் கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கோட்டை புஞ்சை மாரியம்மன் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அச்சரப்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தில் வேலை புரிந்து வந்தார். இந்நிலையில் காந்திநகர் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் ராஜேந்திரன் பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நத்தம் பனிமனையில் இருந்து இயக்கப்பட்ட அரசு நகர பேருந்து பழுதாகி நின்றதால் முன்னும் பின்னும் பேருந்தை பயணிகளே தள்ளும் அவல நிலை ஏற்பட்டது. சிங்கம்புணரி பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நத்தம் செல்ல புறப்பட்ட போது பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் பேருந்து பழுதானது. பலமுறை பேருந்தை தள்ள முயற்சித்தும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் பேருந்து நிலையத்திற்குள் தள்ளி சென்று நிறுத்தினர். மிகவும் பழுதடைந்த பேருந்துகள் அல்லாமல் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்காக வந்த பக்தர்கள் விட்டுச் சென்ற 260 டன் குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. ஞாயிறு திங்கள் என 2 நாட்கள் நடந்த சித்ரா பௌர்ணமி விழாவுக்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். அவர்கள் விட்டுச் சென்ற குப்பைகளும் பாக்கு மட்டைகள், வாழை இலைகள் உள்ளிட்ட பொருட்களும் கிரிவல பாதை முழுவதும் சிதறி கிடந்தன. இவற்றை 1200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைந்து சுத்தப்படுத்தினர். இந்த பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அளவுக்கு அதிகமாக மணலை ஏற்றிச் சென்ற லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். மலையாம்பட்டு ஏரியில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த தாண்டவராயன் என்பவருக்கு வண்டல் மண் அள்ள ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிமம் வழங்கிய நிலையில் உரிமத்தை மீறி அவர் அதிக அளவில் மணல் அள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மலையாம்பட்டு கிராம மக்கள் மண் அள்ளிச் சென்ற லாரிகளை சிறைப்பிடித்தனர். இது சம்பந்தமாக பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். அசாமில் எல்லை பாதுகாப்பு பணியின் போது உயிரிழந்த ராணுவ வீரரின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு ராணுவ மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெருங்களத்தூரைச் சேர்ந்த ஜெகநாதன் அசாம் எல்லைப்பகுதியில் பணியில் இருந்தார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சக வீரர்கள் அவரை ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட ஜெகநாதனின் உடலுக்கு தேசிய கொடி, மரியாதை மற்றும் மலர் வளையம் வைத்து ராணுவத்தினர் அஞ்சலி செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் தோண்டும் போது கிடைத்த 2 அடி சித்தர் சிலை குறித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புவனேஸ்வரிப்பேட்டை பாலவிநாயகர் கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கல்லால் ஆன 2 அடி சித்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து அதனை பூஜைகள் செய்து அப்பகுதி மக்கள் வழிபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் காவல் நிலையத்தினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சிலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி தர்மபுரம் கிராமத்தில் துணி காய வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்துறையைச் சேர்ந்த தீபக்குமார் தர்மாபுரம் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தார். இவர் விடுதியின் வெளியே துணியை காய வைக்கும் போது அந்த கம்பியின் மீது மின்சார வயர் உரசியதால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கோடை விடுமுறையை கழிக்க விடுதியில் தங்கியிருந்த போது நேர்ந்த இந்த சம்பவம் அவரது நண்பர்கள், உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸை வழிமறித்து தகராறில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு நிலவியது. இங்குள்ள கொப்புடையம்மன் கோயிலில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக சென்ற தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் கார் மீது உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் காரின் உரிமையாளர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை நிறுத்தி தகராறில் ஈடுபட்டார். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த நபர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு
மாவட்டம் மறைமலை நகர் அருகே கழிவுநீர் குழாய் பதிப்பில் ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருநகை உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காந்தி நகரைச் சேர்ந்த விமல் மற்றும் அவரது நண்பரான ஜெகன் இருவரும் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பான விசாரணை நடத்திய காவல்துறையினர் நிதிஷ், நந்தகுமார், ஜார்ஜ், கற்பகம் மற்றும் திருநங்கையான மணிமேகலை ஆகியோரை கைது செய்தனர். சென்னை வெளிவட்ட சாலையில் பழுதாகி நின்ற லாரியின் பின்புறம் மற்றொரு லாரி மோதி விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி ஓட்டுநர் உயிரிழந்தார். எண்ணூர் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் கும்மனூரில் பழுதாகி நின்றது. அப்போது இந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதியது. இதில் இடிபாடுகளில் சிக்கி மதுராந்தகத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பார்த்திபன் சடலமாக மீட்கப்பட்டார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கரூரைச் சேர்ந்த 8 வயது அரசு பள்ளி மாணவன் தனது 10 மாத உண்டியல் சேமிப்பு பணத்தை இந்திய ராணுவத்திற்காக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். வெள்ளியணை கணபதி நகரைச் சேர்ந்த சதீஷ்குமார் பவித்ரா தம்பதியினரின் மகனான தன்விஷ் வெள்ளியணை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த மோதலை தொலைக்காட்சி செய்திகள் வாயிலாக தெரிந்து கொண்ட தன்விஷ் தனது 10 மாத சேமிப்பு பணத்தை இந்திய ராணுவத்திற்கு வழங்கும்படி ஆட்சியர் தங்கவேலுவிடம் ஒப்படைத்தார்.